அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு எனது வணக்கங்கள். எங்கள் தந்தை கல்விவள்ளல் கலசலிங்கம் அவர்கள் இந்த ஒரு பின்தங்கிய கிராமத்தில் ஒரு கல்வி உருவாக வேண்டும் என்று ஒரு சபதம் வைத்திருந்தார். அவருடைய கனவு ஏனென்றால், அவர் பள்ளி காலத்தில் அவருக்கு பள்ளி படிப்பு தவிர மேல் படிப்பு படிப்பதற்கு இங்கே அதற்குண்டான வசதிகள் இந்த கிராமத்தில் இல்லை. இதற்கப்புறம் மதுரைக்கு தான் அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்க அவர் 1983ஆம் வருடத்தில் தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது பாலிடெக்னிக், அவர் இந்த வளாகத்தில் ஆரம்பித்தார். படிப்படியாக வருடம் ஓர் கல்லூரியாக உருவாக்கினார். முதலில் தொழில்நுட்ப கல்லூரி, அடுத்தது பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், தென் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இப்படியாக படிப்படியாக நிறைய கல்லூரி நிறுவனங்கள் அவர் உருவாக்கி வைத்திருந்தார். இது ஏனென்றால், இந்த பின்தங்கிய கிராமத்தில் ஆர்டினரி மாணவனுக்கு, ஒரு மாணவனோ அல்லது மாணவிக்கோ எல்லா விதமான கல்வியும் இருக்க வேண்டும். அதாவது பொறியியல் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்ல, கலை மற்றும் அறிவியலோ அவர் என்ன சார்ந்த அவங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பாடப்பிரிவு வேண்டுமோ அந்த பிரிவுகள் இங்கு நாங்கள் உருவாக்கினோம். அப்படி இருக்க 2007இல் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவர்கள் எங்கள் இதனுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பல்கலைக்கழகம், கலசலிங்கம் பல்கலைக்கழகம் என்று அவர்கள் எங்களுக்கு அத்தாட்சி கொடுத்தார்கள். இந்த பல்கலைக்கழகத்திற்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோ மற்ற இதில் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு மாறுபட்ட என்னவென்றால், எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பாடப்பிரிவுகள், அந்த பாடப்பிரிவுகள் இண்டஸ்ட்ரியல், அதாவது தொழிற்சாலையின் அந்த ஒரு உறுப்பினர்களையும் எங்களுடைய கரிக்குலத்தில் அவர்கள் என்ன பாடப்பிரிவுகள் சொல்கிறார்களோ அதை நாங்கள் உருவாக்கி அதுக்கு தகுந்தாற்போல் எங்களுடைய பாடப்பிரிவுகளை உருவாக்கி சக மாணவர்களுக்கு இதை உருவாக்கி கொடுத்ததினால் அதனுடைய பயன் இன்று அனைத்து சக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. உலகத்தரம் வாய்ந்த கல்வியை நாங்கள் இங்கே கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு சக மாணவர்களோ மாணவிகளோ வெளிநாட்டில் என்ன ஒரு பாடப்பிரிவு இருக்க வேண்டுமோ அதையும் நாங்கள் புகுத்தி உள்ளோம். அந்த அளவுக்கு எங்கள் மாணவ மணிகள் இன்றைக்கி எல்லா விதமான தரத்திலும் அவர்கள் இங்கிலேனாலும் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் இப்போ இருக்கின்ற நீங்கள் பார்த்தால் இப்போ எல்லா விதத்திலும், அதாவது இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர்னு நாங்கள் ஒன்று சொல்கிறோம். அதாவது பன்னாட்டு ஆராய்ச்சி மையம் எங்கள் நிறுவனத்தில் இந்த இந்தியாவிலேயே நிறைய பல்கலைக்கழகத்தில் இல்லை, ஆனால் நாங்கள் அதை உருவாக்கி உள்ளோம். இது ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. அந்த உள்ள மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துள்ளதால் அவர்களுக்கு மேலும் நிறைய விரிவாக்கம், அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அவர்களுக்கு இங்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நேயர்களே, இந்த வளாகத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த பல்கலைக்கழகம் மற்ற நிறுவனங்கள் இங்கு உருவாக்கியுள்ளோம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் ஒரு முறை இங்கே பார்த்து இங்கே உங்களோட ஆலோசனை ஏதாவது இருந்தால், ஒரு புதிதாக கண்டுபிடிப்பு இருந்தால் தாராளமாக இங்கே நீங்கள் கூறலாம். அதை நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு மேலும் வளருவதற்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.